மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. EVP Trade and Convention Center, Poonamalai. Biggest event destination, 8,000 plus parking. சில பேர் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு மறக்கணுமா மன்னிக்கணுமான்னு தெரியாமலாம் இருப்பீங்க. கடந்து வந்துடுங்க அப்படிங்கிறது தான் மீனத்துக்கு சொல்கிறது. எதையுமே மைண்டில் போட்டுக்காதீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஆன்மீகம் இந்த வருடம் ரொம்ப கை கொடுக்குது. ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஜிம்முக்கு போகிறது, ஒரு யோகாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, ஒரு மைல்டு வாக்கிங் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுடைய உடம்புக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுத்துடணும். எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் அவசியம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் பீரியட் இருக்குது. உடனே நடந்துருமா அப்படிங்கிறது இல்லை. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது தான். அண்டர்ஸ்டாண்டிங், லைஃப் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற மாதிரி ரியாலிட்டிக்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் மீனத்துக்கு இப்போ இருக்குது. நிம்மதியாக இருந்தால் போதும், நான் ப்ரொடெக்டடாக இருக்கேனா அப்படின்னா நீங்கள் ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. பயந்துக்க அவசியம் இல்லை. ஏன்னா சனி எங்கள் வீட்டிலே உட்காந்துருச்சு, என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கவனம்ங்கிறது எதுலன்னா ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லாமல் இருந்துக்கணும். தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கணும். நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம், நாங்கள் வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா தாராளமாக அதில் நீங்கள் இறங்கலாம். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் ஒரு ஹெவினஸ் தான் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது பாசிட்டிவாகவே இருக்கட்டும், செலவுகள் சுப செலவாகவே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் மீனராசிக்கு செலவு கொடுக்க தான் போகுது. இந்த செலவு வந்து மருத்துவத்துக்கு இல்லாமல் பூமியில் போட்டுருங்க. பூமியில் போட்டுட்டிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்னா முருகரை பிடிச்சிக்கணும். ஆட்டோமேட்டிக்காகவே மீன ராசியில் இருக்கவங்களுக்கு முருகர் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆவாங்க. தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, சனி தன் வீட்டிலேயே இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது குரு வீட்டில் சனி இருக்கிறார் அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து குரு வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இமேஜினேஷன்லாம் அளவில்லாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய எனர்ஜிஸ்லாம் கனெக்ட் ஆகும். ஸ்பிரிச்சுவாலிட்டி புல் பண்ணும் பயங்கரமாக. உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கும்னா, இப்போ கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு அமைதியை கொடுத்து உட்கார வச்சிடும். இப்போ 12வது இடத்துல போய் உங்களுக்கு ராகு இருக்குன்னா தேடல்கள் அதிகமாக கொடுக்கும். எனக்கே திடீர்னு இது வருது, எனக்கே இது நடக்குது, எனக்கே இந்த தெய்வம் கனெக்ட் ஆகுது, இப்போ எனக்கிட்ட வந்த எனர்ஜி என்ன, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி போகக்கூடிய அமைப்பு வந்து பெரும்பாலான மீனத்துக்கு இருக்கும். குடும்பத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, சில பேர் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு மறக்கணுமா மன்னிக்கணுமான்னு தெரியாமலாம் இருப்பீங்க. கடந்து வந்துடுங்க அப்படிங்கிறது தான் மீனத்துக்கு சொல்கிறது. எதையுமே மைண்டில் போட்டுக்காதீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஆன்மீகம் இந்த வருடம் ரொம்ப கை கொடுக்குது. ஆன்மீகம் உங்களை பத்திரமா பார்த்துக்குதுங்கிறது தான். ஸ்தல வழிபாடுங்கிறது அதிகமாக பண்ணணும் மீனத்தில் இருக்கவங்க. ஏன்னா அவங்களுக்கு தேடல்கள் ஜாஸ்தியாக இருக்க போகுது. இந்த ராகு வந்து கடல் கடந்து நிறைய பயணங்கள் கொடுக்கும். இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதிகமாக கொடுக்கும். கடல் கடந்து போகணும்னு நினைக்கிற மீன ராசிலாம் வந்து கடல் கடந்து போய் வழிபாட்டு முறைகள், ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரிலீஜன்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு தேடல்கள் இருக்கும். உங்களுக்குன்னு, அதாவது கார்டியன் ஏஞ்சல்ஸ் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எனர்ஜிஸோட கனெக்ட் பண்ணுறது, அந்த அளவுக்கு ஆன்மீகம் ரொம்ப நல்லாயிருக்கு மீனத்துக்கு இந்த தடவை. கிட்டத்தட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ரியலைசேஷன் டைம் பீரியட்னே சொல்லலாம் மீனத்துக்கு. எது நடந்தாலுமே அது நல்லதுக்கே நம்மளை நிதானப்படுத்துது அப்படிங்கிறது தான். செய்யக்கூடிய வேலைகள் கூட அர்த்தமுள்ளதாகவே மாறும். என்னன்னா ஹெல்த் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தங்களுக்குள்ளே போயிடவே கூடாது. உங்களுடைய, அதாவது ஏதாவது ஒரு யாரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஜிம்முக்கு போகிறது, ஒரு யோகாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, ஒரு மைல்டு வாக்கிங் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுடைய உடம்புக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுத்துடணும். முருகர் வழிபாடு. ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்னா முருகரை பிடிச்சிக்கணும். ஆட்டோமேட்டிக்காகவே மீனராசியில் இருக்கவங்களுக்கு முருகர் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆவாங்க. சித்தர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அது இந்த டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் கனெக்ட் ஆவாங்க. சித்தர் ஸ்தலங்களுக்கு நீங்கள் அதிகமாக போகிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே லைஃப்பில் அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் வந்து மீனராசிக்கு கொடுக்குது. ஸோ பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில மீனராசியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பர்சனல் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். எமோஷனல் கனெக்ட் எனக்கு வரல, என்னோட எமோஷன்ஸ் என்னோட லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கல அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு சிலர்லாம் வந்து 2ஆம் திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மீனத்தில் இருக்கவங்களுக்கு செகண்ட் லைஃப் அமையக்கூடிய ஒரு அமைப்பு மேபி உங்களுக்கு பிடிச்சவங்களை லைஃப்பில் பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி யாரோ ஒருத்தங்கள வாழ்க்கையில் சந்திக்கலாம். அதுலேயுமே கவனம். ஏன்னா மீனத்துக்கு வந்து இல்லூஷன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ சொன்னாங்களே இப்போ இவங்க தானா அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக அந்த மாதிரி போய் சூஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் அவசியம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் பீரியட் இருக்குது. உடனே நடந்துருமா அப்படிங்கிறது இல்லை. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது தான். அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற மாதிரி ரியாலிட்டிக்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் மீனத்துக்கு இப்போ இருக்குது. எது வந்து ரீல் எது ரியல் அப்படின்னு புரியக்கூடிய ஒரு அமைப்பு. யாரெல்லாம் வந்து மீடியா ஃபீல்டெலாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக நல்லா வரும். ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்டோ, அதாவது இப்போ வந்து நான் பிஹைண்ட் ஸ்க்ரீன் தான் இருக்கணும்னு நினச்சேன், ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வருவீங்க, ஆன் ஸ்க்ரீனில் வருவீங்க. சில பேர் ஆன் ஸ்க்ரீனில் இருப்பீங்க, ஆன் ஸ்க்ரீனில் இருந்துகிட்டே இன்னொரு செகண்டரி தொழில் பண்ணுற மாதிரியான ஒரு இப்போ அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையில் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். சில பேர் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி இல்லை அது ரிலேட்டடாக படிக்க போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ நீங்கள் வந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படிங்கிறது புண்ணிய ஸ்தலங்களாகட்டும் பரிகார ஸ்தலங்களாகட்டும் இந்த மாதிரி ஸ்தலங்கள் மாறி மாறி போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சித்தரை முதலில் வழிபாடு பண்ணிட்டு, ஏன்னா ஒரு கோயில் உருவாகுதுன்னா சித்தர்களாலேயும் ரிஷிகளாலேயும் தான் அந்த கோயில் உருவாகும். ஸோ அந்த குருமார்கள் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க மெயினான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொட்டெக்ஷன். ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொட்டெக்ஷன் தான் எதிர்பார்ப்பீங்க. நிம்மதியாக இருந்தால் போதும், நான் ப்ரொட்டெக்டடாக இருக்கேனா அப்படின்னா நீங்கள் ப்ரொட்டெக்டடாக தான் இருக்கீங்க. பயந்துக்க அவசியம் இல்லை. ஏன்னா சனி எங்கள் வீட்டிலே உட்காந்துருச்சு என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கவனம்ங்கிறது எதுலன்னா ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லாமல் இருந்துக்கணும். தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கணும். எல்லாத்தையும் தாண்டி தெய்வ அனுகிரகங்கிறது மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸ்தல வழிபாடு தெய்வ வழிபாட்டு முறைகளே உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் மீனராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போது சனி வந்து உங்கள் வீட்டிலே இருக்குங்கிறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டேர்ம் சக்ஸஸாக இருக்கும். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, எதெல்லாம் லாங் டேர்ம் கெயின் கொடுக்க போதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி போய் போட்டுருங்க. அதாவது ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த பணத்தை எடுக்க முடியும், அந்த மாதிரி போய் போட்டுருங்க. இன்னொன்று, நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம், நாங்கள் வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமாலாம் தாராளமாக அதிலெல்லாம் நீங்கள் இறங்கலாம். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் ஒரு ஹெவினஸ் தான் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது பாசிட்டிவாகவே இருக்கட்டும், செலவுகள் சுப செலவாகவே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் மீனராசிக்கு செலவு கொடுக்க தான் போகுது. இந்த செலவு வந்து மருத்துவத்துக்கு இல்லாமல் பூமியில் போட்டுருங்க. பூமியில் போட்டுட்டிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் தப்பிக்கிறதுக்கான வழி. அதுக்காக வந்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக போய் லிட்டிகேஷனில் இருக்க லேண்ட்லாம் போய் போட்டுறக்கூடாது. லேண்டெலாம் கரெக்டாக தான் இருக்கா, டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா. ஏன்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப கவனம். மீனத்துக்கு அது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா புதன் எப்போவுமே ஒரு பிரச்சனை கொடுக்கும் மீனத்தில் இருக்கவங்களுக்கு. அந்த பிரச்சனையே பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸில் தான் இருக்கும். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போயிடக்கூடாது. ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இறங்கணும். வாஸ்து முறைகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் லாங் டேர்ம் எஃபர்ட். கொஞ்சம் லேட் ஆனாலும், கன்ஸ்ட்ரக்ஷன் லேட் ஆனாலும் வருத்தப்பட தேவையில்லை. பிளானிங் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு growth கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் போகணும்னு நினைக்கிறவங்க மீனத்தில் இருக்கவங்க இந்த வருஷ கடைசியில் நீங்கள் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் அது மெச்சூர்டான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது தான் மீனராசிக்கு. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. EVP Trade and Convention Center, Poonamalai. Biggest event destination, 8,000 plus parking.